நாடார் சமுதாய பெரியோர்கள் இளைஞர்களுக்கு நாடார் மகாஜன சங்கத்தின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி அருமைக்குரிய தந்தி பேப்பரினுடைய அதிபர் சிவந்தி ஆயத்தன் அவர்களுடைய பிறந்தநாள் விழா. அந்த விழாவில் சமுதாயத்தினுடைய அனைத்து மக்களும் அவருடைய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள நாடார் மகாஜன சங்கம் அழைக்கிறது. அதோடு இல்லாமல் அவருடைய வாழ்ந்த காலத்தில் அவர் எப்படி வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நமது இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு நாடார் சமுதாயத்தினுடைய பாண்டிய மன்னர்களில் கடைசியாக ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்களுடைய வழியில் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அவர்களும் அருமைக்குரிய வீரபாண்டியன் அவர்களும் பராக்கிரம பாண்டியன் போன்ற 5 பாண்டியர்கள் நமது கடைசி காலத்தில் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வரலாற்றுப்படி தென்காசியில் இருக்கின்ற கோபுரமாக இருக்கின்ற அந்த கோவிலை அருமைக்குரிய கடைசியாக பராக்கிரம பாண்டியன் அவர்களால் கட்டப்பட்ட அஸ்திவாரம் அரைகுறையாக நின்று கொண்டிருந்தது. அதற்குடைய காலத்திற்கு பின்னால் அருமைக்குரிய அன்றைக்கு இருந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களால் இந்த கோவிலை யாரால் கட்ட முடியும் என்ற ஒரு கருத்து அடிப்படையில் 2ஆம் பராக்கிரம பாண்டியனாக இருந்த அருமைக்குரிய சிவந்தி ஆயத்தன் அவர்களிடம் அந்த பொறுப்பை அளித்தார். அதனுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்ட சிவந்தி ஆயத்தன் அவர்கள் அன்றைக்கு அறங்காவலர் குழுவினுடைய பொறுப்பை ஏற்று தமிழகமெங்கும் தங்களால் முடிந்தளவு வசூல் செய்தும் அவர் ஒரு கோபுரத்திற்கு முழு பொறுப்பையும் எடுத்து அந்த கோபுரத்தை கட்டி முடித்து தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலை சிறப்பாக கும்பாபிஷேகம் நடத்தி முடித்தார். வரலாற்றில் தந்தி பேப்பரை வளர்த்ததோடு இல்லாமல் அவருடைய காலத்தில் மாலை மலர் என்ற ஒரு பத்திரிகையை உருவாக்கி இன்றைக்கு தமிழகமெங்கும் மாலை பத்திரிகையில் 1ஆம் நம்பர் பத்திரிகையாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் சிவந்தி ஆயத்தன் அவர்கள்தான். அவர் எடுத்த அந்த முயற்சிக்கும் ஆன்மீகமாக இருந்தாலும் விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் அதேபோல் தங்கள் எடுத்திருக்கின்ற பொறுப்பாக இருந்தாலும் வாரி வழங்குகின்ற வள்ளலாக பல கிராமங்களில் இருக்கின்ற பள்ளிகளுக்கும் பல கிராமங்களில் இருக்கின்ற கோவில்களுக்கும் சர்ச்சுகளுக்கும் அருமைக்குரிய மசூதிகளுக்கு கூட அவர் வாரி வழங்கி இருக்கின்றார். அனைத்து சமூக மக்களிடம் ஒரு நன்மதிப்பை பெற்றவர். அவருடைய பிறந்தநாள் விழாவில் நாம் எடுக்க வேண்டிய நமது இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பணி, அவர் எப்படி அரசாங்க வேலையில் நம்மவர்கள் அதிகம் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு அன்றைக்கு இருந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர்களிடமும் அன்றைக்கு இருந்த அதிகாரிகளிடமும் நாடார் சமுதாய மக்களுக்கும் நல்ல பதவிகளை பெற்றுத்தருகின்ற பணியை ஊக்கம் கொடுத்து விளையாட்டுத்துறையில் முன்னேற்றம் செய்வதற்கு அவர் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை வரலாறை நமது சமுதாய இளைஞர்கள் பொறுப்பாக எடுத்துக்கொண்டு அவருடைய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு நாமும் சபதமேற்று நாடார் சமுதாய இளைஞர்களை மீண்டும் முன்னேற்றுவதற்கு வாய்ப்பை கொடுக்க நாடார் மகாஜன சங்கம் தயாராக இருக்கிறது. அனைவரும் வாருங்கள், பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ளுங்கள் என்று சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.